ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, என்னுடைய கம்யூனிட்டி டேபில் வந்து போட்டு இருக்கிற கொஸ்டினுக்கு வந்து எத்தனை பேர் வந்து சரியான விடையை வந்து அழிச்சிருக்காங்க, அவங்க வந்து எந்த மாதிரி விடையெல்லாம் போட்டிருக்காங்க, அதை பற்றி தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படி நான் ஃபஸ்ட்டு போட்டுக்கிற கொஸ்டின் பாருங்கள் வந்து என்ன இருக்குது. பூமி ஒரு கோளம், இது சூரியனை சுற்றி வருகிறது என்றும் பூமி தன் அச்சில் சுழல்கிறது என்றும் அறிந்திருந்தார். விண்மீன்கள் நிலைத்து நிற்க பூமி சுழல்கின்றது என்று கூறியவர் யாருன்னு கேட்டிருக்கேன். இதற்கான ஆன்சர் வந்து நான் 4-5 ஆப்ஷனாக வச்சுருக்கேன். ஆப்ஷன் ஏ வந்து கெஜோரி, ஆப்ஷன் பி ஆய்லர், ஆப்ஷன் சி வந்து ஆரியபட்டா, ஆப்ஷன் டி வந்து டார்வின், ஆப்ஷன் இ வந்து இவற்றில் எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்கேன். இதில் வந்து மொத்தம் கிட்டத்தட்ட ஒரு 78% வந்து ஆரியபட்டாக்கு சரியான விடையை சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அப்போது இதுக்கான ஆன்சர் வந்து சரியான விடை எதுனா ஆரியபட்டா தான் சரியான விடை. அப்போது ஆரியபட்டா தான் கரெக்டான ஆன்சரு. சரிங்களா? அடுத்து பாருங்கள், இதுக்கு அடுத்த கொஸ்டின் வந்து என்ன கேட்டிருக்கேன். பூமியின் சுற்றளவு 24,835 மைல்கள் என்று கண்டறிந்தவர் யாருன்னு கேட்டிருக்கேன். அதற்கான ஆன்சர் வந்து என்னென்ன இருக்குது பாருங்கள். கணித மேதை ராமானுஜன், ஆப்ஷன் பி வந்து ஐன்ஸ்டீன், ஆப்ஷன் சி வந்து ஆரியபட்டா, ஆப்ஷன் டி வந்து இவற்றில் எதுவும் இல்லை அது சொல்லியிருக்கேன். அப்போது இதில் மொத்தம் 35 பேர் வந்து ஓட்ஸ் போட்டிருக்காங்க. இதுக்கு பிஃபோர் கொஸ்டின் வந்து கிட்டத்தட்ட 32 பேர் ஓட்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கு வந்து 35 பேர் ஓட்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் இதில் வந்து சரியான விடை வந்து எதுனா ஆப்ஷன் சி ஆரியபட்டா தான். கிட்டத்தட்ட ஒரு 51% வந்து ஆரியபட்டா வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ சரியான விடை வந்து 51% டிக் பண்ணியிருக்கிற ஆரியபட்டா தான் சரியான விடை. அடுத்து வந்து பாருங்கள் என்ன இருக்குது. ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம்னு கேட்டிருக்கேன். ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஒரு டிஎன்பிஎஸ்சியில் வந்து கேட்கக்கூடிய ஒரு மோஸ்ட் ஆஃப் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். இந்த கொஸ்டினுக்கு வந்து மோஸ்ட் ஆஃப் ஆல் எல்லோரும் என்ன நினச்சிருப்பாங்கன்னா 24 ஹவர்ஸ் தான் நினச்சிருப்பாங்க. ஆனால் 24 ஹவர்ஸ் வந்து இல்லை ஒரு நாளைக்கு போய். ஆனால் இதில் கரெக்டாக சொல்லணும்னு நினச்சா பாருங்கள். சரி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு என்ன ஆன்சர் கொடுத்துருக்க ஆப்ஷனில். ஆப்ஷன் ஏ வந்து என்ன கொடுத்துருக்கேன் பாருங்கள். 23 மணி நேரம் 58 நிமிடம் 52 மணித்துளிகள் அப்படி சொல்லியிருக்கேன். இது கடைசி வர்றது செகண்டு. சரிங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஆப்ஷன் பி 23 மணி நேரம் 56 நிமிடம் 48 மணித்துளிகள். நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஆப்ஷன் சி வந்து என்ன இருக்குது. 23 மணி நேரம் 56 நிமிஷம் 41 மணித்துளிகள். நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஆப்ஷன் டி வந்து 24 மணி நேரம் கொடுத்துருக்கேன். ஆப்ஷன் இ வந்து இவற்றில் எதுவும் இல்லை சொல்லியிருக்கேன். இதுக்கு மொத்தம் கிட்டத்தட்ட 48 பேர் வந்து ஓட்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து மோஸ்ட் ஆஃப் ஆல் அதிகமாக ஓட்ஸ் பண்ணிக்கிற கொஸ்டின் வந்து ஆப்ஷன் வந்து 24 மணி நேரம்ன்றது தான் 65% வந்து கரெக்டாக போட்டிருக்காங்க. ஆனால் அதுக்கான சரியான விடை வந்து 24 மணி நேரம் இல்லை. சரியான விடை வந்து ஆப்ஷன் பி தான் சரியான விடை. என்ன இருக்குது. 23 மணி நேரம் 56 நிமிஷம் 48 மணித்துளிகள் தான் சரியான விடை. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள் என்ன இருக்குது. நாம் தினந்தோறும் பயன்படுத்தும் நாள் காட்டி, அதாவது கேலண்டர் முதலில் எத்தனை மாதங்களை கொண்டதாக இருந்தது அந்த ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கேன். கிட்டத்தட்ட அதுக்கான ஆப்ஷன் வந்து பாருங்கன்னா ஒரு 5 ஆப்ஷன் கொடுத்துருப்பேன். அதில் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் வந்து என்ன இருக்குது பாருங்கள் 8 மாதம், ஆப்ஷன் பி வந்து 9 மாதம், ஆப்ஷன் சி வந்து 10 மாதம், ஆப்ஷன் டி வந்து 11 மாதம், ஆப்ஷன் இ வந்து 12 மாதம் கொடுத்துருக்கேன். இதுக்கு கிட்டத்தட்ட 36 பேர் ஓட்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த கொஸ்டின் வந்து கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் ஆன்சர் பண்ணியிருக்காங்க. நம்ம பயன்படுத்தி இருக்கிற மாதம் வந்து பிஃபோராக எப்படி இருக்குது அதுதான் கேட்டிருக்கேன். ஆனால் எல்லாருமே இப்போ இருக்கிற மாதத்தை தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது கிட்டத்தட்ட 12 மாதம்னு சொல்லிட்டு 64% வந்து ஓட் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஆன்சர் வந்து அது இல்லை. ஆப்ஷன் சி தான் சரியான விடை. 10 மாதம் தான் சரியான விடை. சரிங்களா? இதுக்கு முன்னாடி நம்ம பயன்படுத்தி இருக்கிற மாதம் வந்து 10 மாதத்துலேருந்து இப்போ தான் 12 மாதமாக கன்வெர்ட் பண்ணாங்க. ஆனால் 12 மாதத்துக்கு முன்னாடி எத்தனை மாதம் இருந்துச்சுன்னா 10 மாதம் தான் இருந்தது. சரிங்களா? சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதில் மாதிரி என்னுடைய வீடியோஸ் வந்து டெய்லியும் வாரத்துக்கு ஒரு முறை வந்து என்னுடைய கம்யூனிட்டி டேபில் வந்து என்னென்ன கொஸ்டின் போட்டிருக்கேன் அதை பற்றி வந்து ஒரு டிஸ்கஷனாக பண்ண போகிறோம். நீங்களும் ஒரு தொடர்ந்து என்னுடைய கம்யூனிட்டி டேபுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.